குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மங்கோலியர்களால் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான பாக்தாத் தோற்கடிக்கப்பட்ட தினம்தான் இன்று. கடைசி அப்பாசித் கலிஃபா அல் முஸ்தாசிம் சரணடைந்ததும் மங்கோலியர்கள் ஈராக்கின் பாக்தாத்தை கைப்பற்றி அளித்தனர். ஹுலேகு கான் தலைமையிலான மங்கோலிய ராணுவம் நகரத்தை சூறையாடி கலீஃபாவையும் லட்சக்கணக்கான மக்களையும் கொன்றது. பாக்தாத் வீழ்ச்சி இஸ்லாமிய பொற்காலத்தின் முடிவாக பார்க்கப்பட்டது. 1355 புகழ்பெற்ற அமெரிக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சூறையாடப்பட்டது இதே தினத்தில்தான். புனித ஸ்காலஸ்டிகா தினத்தன்று பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் மதுபானம் சரியில்லை என மதுபான கடைக்காரருடன் துவங்கிய சண்டை கைகலப்பாகி ஊர் மக்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரமாகி 30 பொதுமக்களும் 63 பல்கலைக்கழக உறுப்பினர்களும் கொலை செய்யப்பட்டனர். பிரிட்டன் ராணி விக்டோரியா திருமணம் 1840ஆம் ஆண்டு பிப்ரவரி 10 தான் நடந்தேறியது. லண்டனில் உள்ள புனித ஜேம்ஸ் அரண்மனையில் சாக்ஸ் கோபர்க் கோதா இளவரசர் ஆல்பர்ட்டை மணந்தார். வீதியுலா சென்ற அரச ஜோடியை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ஆயிரத்து 846 சீக்கியர்கள் பிரிட்டிஷ் படைகளால் தோற்கடிக்கப்பட்டது இதே நாளில்தான். பஞ்சாபின் டார்ன்டர்ன் மாவட்டத்தில் உள்ள சோப்ரான் கிராமத்தில் போர் கடுமையாக நடந்தது. முடிவில் சீக்கியர்கள் அடிபணிந்தனர். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பஞ்சாபை கைப்பற்றியது. முன்னாள் முதல்வர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல்வராக மு. கருணாநிதி முதன்முறையாக பதவியேற்ற நாள்தான் இது. 1971 இரண்டாவது முறையாகவும் 1989 மூன்றாவது முறையாகவும் 1996 நான்காவது முறையாகவும் கடைசியாக 2006 ஐந்தாவது முறையாகவும் மு. கருணாநிதி முதலமைச்சரானார். 1984 கென்ய படையினரால் சோமாலியர்கள் மீது வகல்லா படுகொலை நிகழ்த்தப்பட்ட தினம்தான் இன்று. கென்யாவின் வாஜிர் மாவட்டத்தில் சோமாலியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில்தான் இந்த கொடூரம் நிகழ்த்தப்பட்டது. இன மோதலை தடுக்க ஊருக்குள் வந்த கென்ய படையினர் 5000 சோமாலிய ஆண்களை விமான ஓடுதளத்திற்கு அழைத்துச் சென்று குடிநீர் உணவு தராமல் கொடுமைப்படுத்தி இறுதியில் படுகொலை செய்துள்ளனர். கென்ய வரலாற்றிலேயே மிக மோசமான மனித உரிமை மீறல் சம்பவமாக வகல்லா படுகொலை பார்க்கப்படுகிறது. 1996ஆம் ஆண்டு உலக செஸ் சாம்பியனான கேரி காஸ்பரோவை சூப்பர் கம்ப்யூட்டரான டீப் ப்ளூ உலகமே உற்று நோக்கிய செஸ் போட்டியில் தோற்கடித்து வரலாற்று சாதனை படைத்ததும் இதே நாளில்தான். 2013ஆம் ஆண்டு கும்பமேளா நடந்து கொண்டிருந்த போது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 42 பேர் உயிரிழந்தனர், 45 பேர் படுகாயமடைந்தனர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.